ஓகேவா? ஸோ டாட் வச்சு நான் ஒரு செலக்டார் காமெண்டோட செலக்டார் சொல்லியிருந்தனால இந்த ஆட் பிடிடி அப்படிங்கிறத என்னால் வியூவில் எப்படி கால் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அஸ் கிளாஸாக தான் கால் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை சொல்லியிருக்கிறது நீங்கள் கிளாஸாவோ இந்த டாட் வச்சு சொல்லியிருக்கிறத ஒரு ஆட்ரிபியூட்டாக மாற்றி என்ன பண்ண முடியாது, உங்களால் கால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த டாட் ஆட் பிடிடி அப்படிங்கிறத மறுபடியும் என்னோட ரூட் காமெண்ட் வந்துட்டு மேபி என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அதில் H2லாம் இருக்குது அப்படிங்கிறனால டிவுக்குள்ள தான் சொல்ல முடியும். எப்பவுமே ஒரு பேராகிராஃப்குள்ள என்ன வராதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹெட்டிங்ஸ்லாம் வராது. ஓகேவா? ஸோ போயிட்டு ஆட் டிவில் போயிட்டு ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துக்கலாம், நம்ம ஆட் பிடிடின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபைலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு அந்த ஆட் ப்ராடக்ட்ஸ் காமெண்ட்டுக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்? 3 இன்ஸ்டன்ஸ். இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌசரில் ஓகே 3 டைம்ஸ் add products common created, add products common created, add products created கிடைச்சிருச்சு. இதே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் as element, இன்னொரு இன்ஸ்டன்ஸ் as attribute, இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்றீங்கன்னா as a class. இந்த மூணுமே 3 டிஃபரெண்ட் இன்ஸ்டன்ஸ். ஒரு வியூல பண்ற எந்த ஒரு சேஞ்சும் இன்னொரு வியூ என்ன பண்ணாது, டச்சே பண்ணாது, இம்பாக்டே பண்ணாது. புரியுதா? சரி, இப்போ as a எலமெண்டா நம்ம பார்க்கும்போது அதோட இன்ஸ்டன்ஸ் எங்க வந்து அட்டாச் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்டோட இன்னர் ஹிஸ்டரி வந்து அட்டாச் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அஸ் ஆட்ரிபியூட் அஸ் கிளாஸ் இதோட இன்ஸ்டன்ஸ் எங்க வந்து அட்டாச் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே தான். நீங்க எந்த எலமெண்ட்ல அந்த ஆட்ரிபியூட் அட்டாச் பண்ணிருக்கீங்களோ அந்த எலமெண்டோட இன்னர் ஹிஸ்டரியில் வந்து அதோட இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன அட்டாச் ஆகும். அஸ் அ கிளாஸா பண்ணியிருக்கும் போதும் நீங்க எந்த கிளாஸ்ல எந்த எலமெண்ட்ல கிளாஸ் அட்டாச் பண்ணிருக்கீங்களோ அந்த எலமெண்டோட இன்னர் ஹிஸ்டரி வந்து அதோட இன்ஸ்டன்ஸ் என்ன இருக்குது அட்டாச் ஆகிருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் இது இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு, நம்மளுக்கு டிவ் இருக்கு. டிவுக்குள்ள தான் என்ன இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஆட் ப்ராடக்ட்ஸ். கரெக்டா? தெரியுதா? டிவ் தெரியுதா? டிவுக்குள்ள தான் இருக்கு. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டிவ் கிளாஸ் இருக்கும். அதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்னர் ஹிஸ்டரி என்ன இருக்கும், உங்களுக்கு பைனரி. ஓகே, அப்போ ஒரு காமெண்டோட இன்ஸ்டன்ஸ் எங்க வந்து அட்டாச் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட செலக்டாரை நீங்க எங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதோட இன்னர் ஹிஸ்டரியில் வந்து தான் அந்த காமெண்டோட இன்ஸ்டன்ஸ் அட்டாச் ஆகும். ஓகே, அப்போ நம்ம ஜென்ரலா என்ன யூஸ் பண்ண போறோம், அஸ் எலமெண்டா, அஸ் ஆட்ரிபியூட்டா, அஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்வேஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் அஸ் அ எலமெண்ட். எப்பவுமே என்ன தான் யூஸ் பண்ணுவோம், எலமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால இது என்ன பண்ணிடலாம் சொல்லிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணிடலாம். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் தான் லோட் ஆகும்னு சொல்லி அப்படின்னா ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் அது எலமெண்ட்டை மட்டும் தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு லோடே ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நான் அந்த ஆட் ப்ராடக்ட்ஸ் கம்யூனிட்டியும் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கம்யூனிட்டியும் செப்பரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்றேன், ஒரு ஹெச்ஆர் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. மீனிங் என்னன்னா இதுக்கு அடுத்து நம்ம நிறைய பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் ரூல் என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா டேட்டா வந்து பைண்ட் பண்ண போறோம். புரியுதா? காம்பனன்ட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகேவா? சரி, டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ டேட்டா பைண்டிங்னா என்ன, ஃபர்ஸ்ட் பைண்டிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஓகே, பைண்டிங்னா என்ன, கம்யூனிகேஷன். டேட்டா பைண்டிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த மாடல். மாடல் இருக்கிற டேட்டாவை வியூக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ டேட்டா பைண்டிங் என்னென்ன பைண்டிங்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைண்டிங் கான்செப்ட் இருக்கு. ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படின்னா டைப்ஸ்கிரிப்ட்குள்ள இருக்கிற, விச் மீன்ஸ் நம்மளோட கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஒரு மாடலோட டேட்டாவை வியூவில் என்னோட HTML பைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போறோம், ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படிங்கிற ஒரு டேட்டா பைண்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனோட ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டபுள் கர்லி ஓப்பன் பிரேஸ், டபுள் கர்லி க்ளோஸ் பிரேஸ், வித்தின் பிரேசஸ்க்குள்ள நம்மளோட மாடல் நேம் என்னவோ அந்த மாடலோட நேம். ஓகேவா? சரி, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைண்டிங் பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். ஓகே, என்னோட ஆட் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, விச் மீன்ஸ் பிடிடி ஸ்டேட்டஸ் கோலன் அது ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு பை டிஃபால்ட் அந்த ப்ராடக்ட் நம்ம இன்னும் கிரியேட்டே பண்ணல அப்படிங்கிறனால கேட் நாட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? இது மாதிரி வியூல எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த டைப் ஸ்கிரிப்ட்குள்ள இங்க இருக்கு பாத்தீங்கன்னா அது பிடிடி ஸ்டேட்டஸ். இந்த பிடிடி ஸ்டேட்டஸை நான் இங்க என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை அப்படியே நான் போய் சேவ் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன மட்டும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிடிடி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கும். ரைட். பட் இந்த இடத்துல நான் என்ன கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட காம்பனன்ட்டோட டிஎஸ்க்குள்ள இருக்கிற அந்த ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரியான டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படிங்கிற ஒரு டேட்டா பைண்டிங் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கம்யூனிகேட்டிங் டைப்ஸ்கிரிப்ட் மாடல் டு HTML. டைப்ஸ்கிரிப்ட்ல இருந்து எங்க கம்யூனிகேட் பண்ண போறோம், மாடல் கம்யூனிகேட் பண்ணுறோம். பைண்டிங்னால மீனிங் என்ன, கம்யூனிகேஷன் தான். பட் டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம இனிமே தான் சொல்ல போறோம். HTML இருந்து டைப்ஸ்கிரிப்ட் கம்யூனிகேட் பண்ண போறோமா, இல்லாட்டி டைப்ஸ்கிரிப்ட்ல இருந்து HTML கம்யூனிகேட் பண்ண போறோமான்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனோட டைரக்ஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட்குள்ள இருக்கிற ஒரு டேட்டாவை HTML கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ண போறோம், ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனோட ரெப்ரசன்டேஷன் என்ன, டபுள் கர்லி ஓப்பன் பிரைஸ், டபுள் கர்லி க்ளோஸ் பிரைஸ். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம டைப்ஸ்கிரிப்ட்ல வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் பார்த்தோமா, ஒரு டாலர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டாலர் கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் பிரைஸ் ஒரு க்ளோஸ் பிரைஸ் அந்த வித்தின் பிரைசஸ்க்குள்ள அந்த ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ண முடியும், நம்மளால கால் பண்ண முடியும். அது வந்து டைப்ஸ்கிரிப்ட்லேயே பண்ணியிருப்போம். பட் இங்க இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு காம்பனன்ட்டோட டைப்ஸ்கிரிப்ட்குள்ள இருக்கிற ஒரு மாடலை நான் எங்க கம்யூனிகேட் பண்ண போறேன்னா என்னோட வியூக்கு கம்யூனிகேட் பண்ண போறேன். ஸோ வாட் இஸ் அவர் மாடல், பிடிடி ஸ்டேட்டஸ். மாடல்ங்கிறது இந்த டைப்ஸ்கிரிப்ட்குள்ள இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸா என்ன சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தோம், அப்ளிகேஷன் டேட்டா, இந்த மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு இந்த காம்பனன்ட் தேவையான டேட்டா எதுல இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பிடிடி ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இந்த பிடிடி ஸ்டேட்டஸை நான் இந்த பக்கம் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா பைண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது இந்த வேவிங் த டேட்டா, இந்த டபுள் கர்லி பிரேஸ் அப்படிங்கிறது அப்படி ஒரு வேவ் மாதிரி வச்சுக்கோங்க. டைப்ஸ்கிரிப்ட் உள்ள இருக்கிற டேட்டா வந்து HTML என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா பைண்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபைல போயிட்டு நான் சேவ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட மாடல்ல இருந்த டேட்டா எங்க வந்துருச்சு, வேவ்க்கு வந்துருச்சு. எது வழியா எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா எது வழியா எடுத்துட்டு வந்திருக்கோம், ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் வழியா எடுத்துட்டு வந்திருக்கோம். புரியுதா? இந்த டேட்டா எங்க மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த மாடலுக்குள்ள இருக்கிற இந்த 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 காம்பனன்ட்குள்ள இருக்கிற இந்த மாடல் இந்த காம்பனன்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்போ இந்த ஆட் ப்ராடக்ட்ஸ்குள்ள இருக்க இந்த பிடிடி ஸ்டேட்டஸை கொண்டு போயிட்டு என்னால எது வழியா ரெண்டர் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் வழியா என்ன பண்ண முடியாது, ரெண்டர் பண்ண முடியாது. ஏன்னா பை டிஃபால்ட்டா ஒரு ஆங்குலர் மாடல் காம்பனன்ட்ல என்ன இருக்கோ அது அந்த காம்பனன்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். புரியுதா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பிடிடி ஸ்டேட்டஸை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு பட்டன் தேவைப்படுது, கிரியேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த எட் நாட் கிரியேட்டட் அப்படிங்கிறது ப்ராடக்ட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இன்னொரு கம்யூனிகேஷன் பண்ண போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா HTML டு டைப்ஸ்கிரிப்ட். இதுக்கு முன்னாடி பண்ண இந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனோட டைரக்ஷன் என்ன, டைப்ஸ்கிரிப்ட் டு HTML. டைப்ஸ்கிரிப்ட்ல இருந்த ஒரு டேட்டாவை HTML என்ன பண்ணியிருக்கோம், கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் சொல்லிட்டுனா HTML எனக்கு ஒரு பட்டன் இருக்கு, அங்கிருந்து நான் ஒரு கிளிக் பண்ண அப்படின்னா அதோட கம்யூனிகேஷன் எங்க அனுப்ப போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட் அனுப்ப போறோம். விச் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். ஓகே, ஒரு ஆங்குலருக்குள்ள கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஒரு மெத்தடை கால் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பட்டன் தேவைப்படுது. அதுக்காக இந்த இடத்துல ஒரு 2 BR கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன், அதோட வேல்யூல போயிட்டு கிரியேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பட்டன் கிடைச்சிருக்கு, கிரியேட் ப்ராடக்ட் சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகே, ஆக்சுவலி என்ன நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ இந்த காமனுக்குள்ள இருந்து நான் கிரியேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த எட் நாட் கிரியேட்டட் அப்படிங்கிறது ப்ராடக்ட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, இது ஜென்ரல் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கோம், இந்த எட் நாட் கிரியேட்டட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு எலமெண்ட்குள்ள இருந்திருக்கும். அந்த எலமெண்ட்டுக்கு என்ன வச்சிருக்கோம்னு சொல்லிட்டுனா ஒரு ஐடி வச்சிருக்கோம். இந்த பட்டன் கிளிக்ல ஆன் கிளிக்ல என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்போம். ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த எலமெண்ட் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி ஆஃப் திஸ் எலிமெண்ட் ஐடி டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோமோ அந்த வேல்யூ. பட் இங்க அவ்வளவு தூரத்துக்கு இங்க என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா கோட் எழுத வேண்டாம். ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக்ல இங்க ஒரு மாடலை தான் நம்ம பைண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த மாடலோட வேல்யூ மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும்.
ஓகே, அப்ப இந்த பட்டன் கிளிக்ல நான் என்ன பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிடிடி ஸ்டேட்டஸோட வேல்யூ மட்டும் என்ன பண்ணா போதும், சேஞ்ச் பண்ணா போதும். அதுக்காக எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு மெத்தட் தேவைப்படுது. ஓகே, அந்த மெத்தட் எழுதுறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரியேட் ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் கிளாஸ்ல ஒரு மெத்தட் எழுதுவோம். ஓகே, எங்க இந்த பிடிடி ஸ்டேட்டஸை இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுங்க, ப்ராடக்ட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? சின்டாக்ஸ் சொல்லுங்க. பிடிடி ஸ்டேட்டஸ் ஈக்குவல் போட்டா போல வந்துருமா அது? this dot ஆல்ரெடி ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வித்தின் கிளாஸ்க்குள்ள கால் பண்ண போறோம்னா எப்படி கால் பண்ணணும்? திஸ்ங்கிற கீவேர்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? the current concrete object. இந்த ஆப்ஜெக்ட் வழியா இப்போ இந்த கரண்ட் கிளாஸ் அக்சஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் இன்டைரக்டா கொண்டு வரது தான் என்ன கீவேர்ட்? திஸ்ங்கிற கீவேர்ட். ஸோ திஸ் டாட் பிடிடி ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ அந்த வேல்யூ என்ன வேல்யூ? ப்ராடக்ட் கிரியேட்டட். ரைட், அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணா போதும். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பட்டன் கிளிக்ல இந்த கிரியேட் ப்ராடக்ட்ங்கிறது மட்டும் கால் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா ஆங்குலர்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களோட மாடல் அப்டேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வியூ அப்டேட் ஆயிடும். இது ஒன் வே டேட்டா பைண்டிங் தான், இன்னும் டூ வே டேட்டா பைண்டிங் கிடையாது. மாடல் அப்டேட் ஆச்சுன்னா வியூ அப்டேட் ஆகுறது என்ன? ஒன் வே டேட்டா பைண்டிங். சேம் டைம் வியூவையும் அப்டேட் பண்ணீங்கன்னா ஹரஸ்பாண்டிங் பேக்ரவுண்ட்ல இருக்க மாடலும் அப்டேட் ஆச்சுன்னா அது டூ வே டேட்டா பைண்டிங். ஓகே, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு டு டூ லிஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணீங்க. ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணிருப்பீங்கன்னா, HTML இருந்து நீங்க கொஞ்சம் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு புஷ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த அரேல போயிட்டு என்ன ஆயிருக்கும்? ஆட் ஆயிருக்கும். பட் அந்த ULL என்ன இருக்காதுன்னு சொல்லினா ரீஜென்ரேட் ஆயிருக்காது. ஏன்னா அந்த ULL அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களோட இந்த பேஜ் லோட் ஆகும்போது உங்களோட அரேல என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து லோட் பண்ண ஒரு டெம்ப்ளேட் அது. உங்களோட அரேயோட வேல்யூ அப்டேட் ஆக இந்த எல்ஐ அப்டேட் ஆகுமான்னு சொல்லி அப்டேட் ஆச்சா? நம்மளுக்கு அப்டேட் ஆகல. நம்ம அரே ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த மேனுவலா நம்ம தான் என்ன பண்ணியிருந்தோம், அந்த லூப்பை ரீக்ரியேட் பண்ணியிருந்தோம். பட் ஆங்குலர் அப்படி கிடையாது. நீங்க மாடல் அப்டேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் என்ன அப்டேட் ஆயிடும்? வியூ அப்டேட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்மளோட சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பட்டன் கிளிக்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுறது மட்டும்தான். ஓகே, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? HTML என்ன பண்ணுவோம்? நம்ம ஜென்ரலா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் எழுதிருக்கோம். ஓகே, பட் இந்த இடத்துல ஆன் கிளிக் தான், பட் வேற மாதிரி சொல்ல போறோம். ஓகே, இப்போ ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க போறோம். என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் டைரக்ஷன் என்ன? HTML to TS. ஓகே, அப்ப என்ன பைண்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஈவென்ட் பைண்டிங் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா பைண்டிங் பண்ணியிருந்தோம். என்னது அது? ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன். இப்போ என்ன பைண்டிங் பண்ண போறோம்? ஈவென்ட் பைண்டிங் பண்ண போறோம். ஈவென்ட் பைண்டிங்க்கு ஆங்குலர்ல என்ன ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the brace. ஒரு பிரேஸ் ஓபன் பண்ணி ஒரு பிரேஸ் என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வித்தின் பிரேசஸ்க்குள்ள என்ன ஈவெண்ட் நம்ம ஹூக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஈவெண்ட் நேம். நம்ம என்ன ஈவெண்ட் இந்த இடத்துல ஹூக் பண்ணணும்னு நினைக்கிறோம்? கிளிக் ஈவெண்ட். ஓகே, அதோட சின்டாக்ஸ் தான் ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிருந்தீங்கன்னா ஆன் கிளிக். ஓகே, இப்போ நம்மளோட ஈவெண்ட் நேம் என்ன? கிளிக் தான். அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல உள்ள போயிட்டு என்ன கொடுத்துக்கோங்க, கிளிக் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல என்னெல்லாம் ஆன் 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 சொல்லி பார்த்தோமோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல உங்களால அப்ளை பண்ண முடியும். பட் அந்த ஆனை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணிடுங்க, ஈவனோட நேம் என்னவோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. பட் அந்த ஈவனோட நேம் எதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரேஸ்க்குள்ள இருக்கணும். ஓகேவா? ஸோ கிளிக் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெத்தடை கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடோட நேம் அஸ் யூசுவல் ஜாவாஸ்கிரிப்ட்ல எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த ஃபங்க்ஷன் நேம். என்ன மெத்தடை கால் பண்ணணும்னு நினைக்கிறோம்? கிரியேட் ப்ராடக்ட் அப்படிங்கிற மெத்தட். ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு கிரியேட் ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம், நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வழியா தான் என்ன பண்ணிருக்கோம், கால் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா ஆங்குலரே உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த கிளாஸ் இந்த ஆங்குலர் காம்பனன்ட்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணிருச்சு, கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த இன்ஸ்டன்ஸ் தான் நீங்க ப்ரௌசர்லயே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த இன்ஸ்டன்ஸ் வழியா தான் அந்த மெத்தடே என்ன பண்றீங்க, காலே பண்றீங்க. ஒரு காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம், காம்பினேஷன் ஆஃப் HTML, TS and CSS. ரைட்? இப்போ இந்த காம்பனன்ட்குள்ள இருந்து நீங்க ஒரு கிளிக் ஒரு ஏதோ ஒரு ஈவென்ட் வழியா ஒரு மெத்தடை கால் பண்ண போறீங்கன்னா அந்த மெத்தட் டெஃபினட்டா அந்த காம்பனன்ட்டோட TS குள்ள தான் இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ ஒரு காம்பனன்ட்டோட HTML இருந்து வியூல இருந்து நீங்க ஒரு ஈவென்ட்டை கிளிக் பண்ணி ஒரு ஈவென்ட்டை ட்ரிகர் பண்ணி ஒரு மெத்தடை கால் பண்ண போறீங்கன்னா அதோட மெத்தட் எங்க தான் இருக்கணும், அந்த காம்பனன்ட்டோட
டிஎஸ்குள்ள தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஒரு இன்ஸ்டன்ஸ், பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்கக்கூடாது. ஈவன் சைல்ட்ல இருந்தா கூட கால் ஆகாது. ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணலாம் பாருங்க. நான் ஒரு கிளிக் ஆக்ஷன் பண்ணி கிரியேட் ப்ராடக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கிரியேட் ப்ராடக்ட்குள்ள என்ன பண்றோம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பிடிடியோட ஸ்டேட்டஸ் என்ன பண்றது, சேஞ்ச் பண்றோம். கிரியேட்டட் தானே, கிரியேட்டட்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றோம். இப்போ இந்த மாடல் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட வியூ என்ன ஆக போகுது, சேஞ்ச் ஆக போகுது. ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா மாடல் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆன வேல்யூ கொண்டு போயிட்டு மறுபடியும் டாம்ல வந்து என்ன பண்ண வேண்டாம், திரும்ப ஒரு டைம் கம்யூனிகேட் பண்ண வேண்டாம். இப்போ அதுவே கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஓகே, இது ஒன் வே டேட்டா பைண்டிங்கா, டூ வே டேட்டா பைண்டிங்கா? மாடல் அப்டேட் ஆச்சுன்னா வியூ அப்டேட் ஆகுறது ஒன் வே டேட்டா பைண்டிங்கா, டூ வே டேட்டா பைண்டிங்கா? ஒன் வே தான். இப்போ வியூவையும் அப்டேட் பண்ணீங்கன்னா திரும்ப மாடல் அப்டேட் ஆச்சுன்னா என்னதான் அது, டூ வே டேட்டா பைண்டிங். ஓகே, இப்போ இது இருக்கு, இது ஒன் வே டேட்டா பைண்டிங் தான். ஸோ ஃபைல போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு நான் பார்க்குறேன். எட் நாட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் போயிட்டு என்ன பண்ண போறோம் சொல்லிங்கன்னா கிரியேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்றோம். என்ன ஆயிடுச்சு, ப்ராடக்ட் கிரியேட்டட். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பைண்டிங் பார்த்துட்டோம். என்ன பைண்டிங் பார்த்துருக்கோம், ஒரு டேட்டா பைண்டிங் பார்த்துருக்கோம், ஒரு ஈவென்ட் பைண்டிங் பார்த்துருக்கோம். டேட்டா பைண்டிங்ல என்ன கான்செப்ட் பார்த்தோம், ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். ஓகேவா? ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனோட ரெப்ரசன்டேஷன் என்ன, டபுள் கர்லி ஓபன் பிரைஸ், டபுள் கர்லி க்ளோஸ் பிரைஸ், இத்தனை பிரைசஸ்க்குள்ள மாடல் நேம், ப்ராப்பர்ட்டி நேம் சொல்லக்கூடாது, இதுக்கப்புறம் மாடல் நேம். ஓகே, ஈவென்ட் பைண்டிங் எப்படி பண்ணுவீங்க, ஈவென்ட் பைண்டிங்கோட டைரக்ஷன் என்ன, HTML டு டைப்ஸ்கிரிப்ட் அதான பண்ணியிருக்கோம். இந்த HTML இருந்து ஒரு கம்யூனிகேஷனை எங்க பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட்குள்ள பண்ணியிருக்கோம். ஸோ கால் எங்க இருந்து எங்க போகுது, HTML இருந்து டைப்ஸ்கிரிப்ட்குள்ள போயிட்டு என்ன பைண்டிங், அது ஈவென்ட் பைண்டிங். ஈவென்ட் பைண்டிங்கோட ரெப்ரசன்டேஷன் என்ன, பிரைஸ். பிரைஸ்க்குள்ள என்ன ஈவென்ட்டோ அந்த ஈவென்ட் நேம் ஈக்குவல் டு இந்த மெத்தட் நேம். அந்த மெத்தட் எதோட மெத்தடா இருக்கணும், அந்த காம்பனன்ட்டோட TS-குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தடா தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அந்த ப்ராஜெக்ட்ல நான் என்ன கிளாஸ் ரூமில் ஒர்க் அவுட் பண்ணுறனோ அது அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுக்குற ப்ராக்டிக்கல்லாம் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்போ புதுசாக இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும். ஓகே, நான் என்ன கிளாஸ்ல பண்ணணும் அதை அப்படியே நீங்கள் ஒரு டைம் வீட்டில் பண்ணி பார்த்துடணும். நான் என்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதை இன்னொரு ப்ராஜெக்ட்ல பண்ணணும். ஓகேவா? சரி, அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த காம்பனன்ட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா add to cart இருக்கும். ஓகே, ஒரு ஹெட்டிங் add to cart சொல்லி கொடுத்துக்கோங்க. அந்த காம்பனன்ட்டோட வியூ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா cart items அப்படின்னு சொல்லிட்டு 0ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. கீழே ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. அதுல போயிட்டு add to cart அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பட்டன். ஓகேவா? இதே மாதிரியே இன்னொரு பட்டன் வச்சுக்கோங்க. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரிமூவ் ஃப்ரம் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு பட்டன் தான். ஸோ இதுதான் அதோட வியூ, அந்த காம்பவுண்டோட வியூ. ஓகே, பை டிஃபால்ட்டா கார்ட் ஐட்டம்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா 0வா இருக்கும். இப்போ ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு ஒரு டைம் இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்க மாதிரி. அப்போ ஆல்ரெடி என்ன கவுண்ட் இருந்ததோ அது வந்து என்ன இருக்கணும், +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ண 1 2 3 4 5 சொல்லிட்டு என்ன ஆகிட்டே இருக்கும், அது ஆட் ஆகிட்டே இருக்கும். ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இந்த ரிமூவ் ஃப்ரம் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆல்ரெடி என்ன கவுண்ட் இருக்கோ அது வந்து 1 by 1 என்ன ஆகிட்டே இருக்கணும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் 10 ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டு எனக்கு 10 வேண்டாம் 8 போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா 2 டைம்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா 9 and 8 வந்து வந்துடும். ஓகேவா? இது வந்து இதுக்கு அடுத்து நீங்க புதுசாக ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி ஒரு ரூட் காம்பவுண்ட் ஆல்ரெடி அது வந்துடும், இன்னொரு காம்பவுண்டை கிரியேட் பண்ணி அந்த காம்பவுண்ட் வழியா இப்படி ஒரு வியூ எடுத்துட்டு வரணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், அது தனியாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணதில் பண்ணுங்க. நான் கொடுக்குற ப்ராக்டிகல்ஸை இன்னொரு ப்ராஜெக்ட்ல பண்ணுங்க. ஓகேவா? இதை மட்டும் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு வர்றதுக்குள்ள இதை பண்ணி எடுத்துட்டு வந்து ரொம்ப சிம்பிள் தானே, 10 நிமிஷம் ஆகும். கரெக்டா? ஒரு காமெண்டா கிரியேட் பண்ண போறீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் காமெண்ட் மேனுவலா கிரியேட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒரு டூல் வழியா பண்ணீங்க அப்படின்னா செகண்ட்ஸ்ல கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு டேட்டா, ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு மெத்தட், 2 மெத்தட், அவ்வளவுதான்.
ஓகேவா? சரி, இது பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. அங்கேயே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா?